வணக்கம். 2 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றில் ஈரப்பதம் இருப்பதால் மழை பெய்வதாக வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. நெல்லை மாவட்டம் சேர்வலாறு அணை பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக கொல்கத்தாவில் 2 கைது. குண்டு வைத்தவரும் அதற்கு உடந்தையாக இருந்தவரும் பிடிபட்டிருப்பதாக NIA தகவல். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பதுங்கியுள்ள சிறுத்தையை தேடும் வனத்துறையினர். மயிலாடுதுறையிலிருந்து இடம்பெயர்ந்ததா அல்லது வேறு சிறுத்தையா என்றும் ஆய்வு. செந்துறை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் அரியலூரில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. பள்ளியில் உள்ள மாணவர்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கவும் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி உத்தரவு. இந்துக்களின் பண்டிகை நாளில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாமிசம் உண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். பெரும்பாலான இந்தியர்களின் உணர்வுகளை மதிப்பதில்லை என்றும் ஜம்மு காஷ்மீரில் பரப்புரையின் போது குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக 55 விழுக்காட்டினர் கருத்து தெரிவித்த ஆய்வு முடிவை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல பிரதமர் நரேந்திர மோடிக்கு உரிமை உண்டு. பிரதமர் நரேந்திர மோடி குறித்த முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு கிருஷ்ணகிரி பரப்புரையில் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நெல்லையில் இன்று தேர்தல் பிரச்சாரம். கோவையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் வாக்கு சேகரிக்கிறார். தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காரைக்குடி, தென்காசி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதுரையில் வாகன பேரணி. ₹54,000 கடந்தது தங்கத்தின் விலை. ஒரே நாளில் ₹640 அதிகரித்து ₹54,440 உயர்வு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழா. வரும் 23ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். தொடர் விடுமுறையால் உதகையில் 2வது நாளாக குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். சாலையில் திடீரென்று கார் தீப்பற்றி எரிந்ததால் 1 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு. நாற்பது தொகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்திய என் வாக்கு என் உரிமை பயணம் நிறைவு. 5,30,000 மாணவர்களிடம் பெற்ற கையெழுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் சமர்ப்பிப்பு. அரசியலில் மாற்றத்தை மாணவர்களால் தான் கொண்டு வர முடியும். நியூஸ் 18 என் வாக்கு என் உரிமை நிறைவு விழாவில் நடிகர் விஷால் பேச்சு. ஏப்ரல் 19க்கு அப்புறம் நீங்க எடுக்கிற முடிவு தான் இந்த சமுதாயம் எப்படி மாறப்போகுதுன்றது. திருப்பூர் ஆத்துப்பாளையம் பகுதியில் GST குறித்து கேள்வி எழுப்பிய பெண்ணை பாஜகவினர் தாக்கியதாக புகார். தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு. கோவைக்கு வெளிமாநிலத்தவரை அழைத்து வந்து கலவரத்தை தூண்ட பாஜக சதி என்று திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் குற்றச்சாட்டு. ஆவரம்பாளையத்தில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை.
கோவை ஆவாரம்பாளையத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பரப்புரை செய்ததாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. பரப்புரையின் போது வன்முறையில் ஈடுபட்டதாக பாஜகவினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த பீளமேடு போலீசார். தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஆகியவற்றால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று நாளையும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுத்த என் வாக்கு என் உரிமை பயணம் மூலமாக 40 தொகுதிகளில் இருந்து 5,30,000 மாணவ மாணவிகளிடம் பெறப்பட்ட கையெழுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் வழங்கப்பட்டது. தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து முதல் முறை வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் கடந்த மாதம் 11ஆம் தேதி என் வாக்கு என் உரிமை என்ற பயணத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்தது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்ட நியூஸ் 18 தமிழ்நாட்டின் விழிப்புணர்வு வாகனம் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் கையெழுத்து பெற்றது. இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி நிறைவு விழா சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள கன்னியா பரமேஸ்வரி கல்லூரியில் நடைபெற்றது. 40 தொகுதிகளிலும் 5,30,000 மாணவர்களிடம் பெறப்பட்ட கையெழுத்தை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகேயன் செல்வன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ 5 லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்துக்களை நியூஸ் 18 திரட்டியது மிகப்பெரிய சாதனை என்று புகழாரம் சூட்டினார். Very happy to share with you that News 18 has got more than 5 lakh signatures. It's a momentous achievement because all of it has come from students like you, and I'll now expect that all of you come in large numbers and vote on the voting day. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஷால் பல கட்சிகள் உள்ள நிலையில் யார் சரியான மக்கள் பிரதிநிதி என்று தேர்ந்தெடுக்கப் போவது மாணவ மாணவிகள் தான் என்றார். சிம்பிள் இருக்கிற கட்சி நிறைய இருக்காங்க, சிம்பிள் இல்லாத கட்சிகள் இருக்காங்க, சுயேட்சை வேட்பாளரும் இருக்காங்க. நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க யாரு கரெக்டான பிரதிநிதின்ட்டு. ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்கள கிரீன் சிக்னேச்சரா மாத்தி அவங்க கிரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது நீங்க தான். நீங்க உங்க கையில அந்த ப்ளூ மை போடும்போது அவங்க அந்த கிரீன் சிக்னேச்சர் போட வைக்க போற ஆட்கள் நீங்க தான் அந்த நபர்கள், நீங்க எல்லாரும் தான். நிகழ்ச்சியில் உரையாற்றிய நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகேயன் செல்வன் தேர்தலில் முதன்முறை வாக்காளர்களின் பங்களிப்பு எவ்வளவு அவசியம் என்றும் எடுத்துரைத்தார். பல நாடுகளோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் ஆர் ஹெல்த் எல்லா செக்டர்லயும் நம்ம இருக்கோம். ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அந்த தூரத்துக்கு அவசியமான ஒண்ணு இந்த யார் வரணும் அப்படிங்கிறதும் யாரை நாம தேர்ந்தெடுக்க போறோங்கிறதும் உங்களோட பங்களிப்பு என்னங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில் தான் நியூஸ் 18 இந்த முயற்சி எடுத்தோம். நியூஸ் 18க்கு இதனால எந்த விதமான ரேட்டிங்கோ வேறு எந்த பலனும் வரப்போறது இல்லை. ஆனா ஒரு ஊடகமாக எல்லா நேரத்திலையும் அதை மட்டுமே பார்க்க முடியாது. சமூகத்திற்கான பங்களிப்பாக பொறுப்புமிக்க ஊடகமாக பல நேரங்கள் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. அப்படியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமா நடத்தணும்.